ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டியூஸ்டேக்கு மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். பஜாஜ் கன்சியூமர் Q4 ரிசல்ட் எஸ்டர்டே கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 31 crore கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் 13% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ 250.5 crore கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 8.3% இயர் ஆன் இயர் வைஸ் டவுன். எபிடா மார்ஜின் 14.5%லேருந்து 12.7% டவுன் ஆயிருக்கு ஃபார் பஜாஜ் கன்சியூமர். IEX அவங்களோட பவர் ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 26% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10,584 மில்லியன் டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏப்ரல் 2025 நிலவரப்படியில் இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசனில் க்ரீன் மார்க்கெட் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 95% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 782 மில்லியன் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் 2024 போன வருஷம் பார்த்திங்கன்னா 402 மில்லியன் யூனிட்ஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 95% க்ரீன் மார்க்கெட் வால்யூம். CCL ப்ராடக்ட்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 56.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசனில் 101.9 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 836 crore கொடுத்துருக்காங்க. எபிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 38.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 163.3 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினும் 16.3%லேருந்து 19.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட்டாக ₹5 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க CCL ப்ராடக்ட்ஸ். கிளென்மார்க் ஃபார்மா அவங்களோட ரிசர்ச் யூனிட் வந்து ஐகனோஸ் கிளென்மார்க் இனோவேஷன் IGAன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க US FDA. ஸோ ஒரு நியூ ட்ரக் தான். அந்த ட்ரக் நேம் பார்த்திங்கன்னா ISB 2001. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ணுறாங்க. டைப் ஆஃப் பிளட் கேன்சர் இன் அடல்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஃபாஸ்ட் ட்ராக் அப்ரூவல் US FDA கொடுத்துருக்காங்க கிளென்மார்க் ஃபார்மாக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 522 crore கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 553.4 crore. ஸோ அதோட காட்டிலும் கம்மியாக இருந்தாலும் இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 27.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,425 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 2,418.5 crore. ஸோ எஸ்டிமேஷனை ரெவன்யூ பீட் பண்ணியிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. எபிடா 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 857 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 874 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் கம்மியாக தான் வந்திருக்கு. பட் இயர் ஆன் இயர் வைஸ் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 35.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 36.1%. இவங்க கொடுத்துருக்கிறது 35.3%. கம்பெனி டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ₹2.25 per ஈக்விட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க இந்தியன் ஹோட்டல்ஸ். கோஃபோர்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 261.2 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 282.4 crore. ஸோ அதை காட்டிலும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,409 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 3,527 crore. ஸோ அதை காட்டிலும் கம்மியாக வந்திருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 26% அப் 401 crore. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 584 crore. எபிடா மார்ஜின் 9.8%லேருந்து 11.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 16.6%. இவங்க கொடுத்துருக்கிறது 11.8%. ஃபோர்த் இன்டரிம் டிவிடெண்ட்டாக ₹16 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் May 12 சொல்லியிருக்காங்க. கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஷியோ ஆஃப் 1:2ன்ற ரேஷியோவில். இதுக்கான ரெக்கார்ட் டேட் June 4ன்னு சொல்லியிருக்காங்க கோஃபோர்ஸ். இர்கான் இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 187.08 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்டேருந்துன்னா கேரளா ஸ்டேட் IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஒரு ரூரல் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில்.
வரண்டா லேர்னிங் சொல்யூஷன் போர்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சௌரணி பத்தான், மோகன்ஷில் கான்றவங்கள நியூ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சிஎஃப்ஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க வரண்டா லேர்னிங் சொல்யூஷன்ஸ். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கேம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதோட Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 9% டிக்ளைனாக இருக்குது. 114 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 117 crore. ரெவன்யூ 3.68% டவுன் ஆயிருக்கு. 356 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 364 crore. எபிடா கம்மியாக இருக்குது, 11% கம்மியாக இருக்குது. 136.5 crore கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்மியாக இருக்குது. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 166 crore, அதை காட்டிலும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 41.5%லேருந்து 38.3% கம்மியாக இருக்குது. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 45.7%. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கேம்ஸ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. கேம்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட்க்கு $19 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. கேம்ஸ் பேராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. MOU போட்டிருக்காங்க. யாரோட பார்த்தீங்கன்னா ஹெவன் ட்ரோன்ஸுன்றவங்களோட. ஸோ இது வந்து ஒரு இஸ்ரேல் பேஸ்டு ட்ரோன் டெக்னாலஜி கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக இந்தியாவில் டெவலப் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கார்கோ ட்ரான்ஸ் தேவைப்படுற இதெல்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ண போகிறோம். அவங்களோட இந்தியாஸ் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பேரா டிஃபென்ஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் அலாங் வித் ஜாயின்ட் வெஞ்சர் ஆஃப் ஹெவன் ட்ரோன்ஸ். ரேட்கெயின் ட்ராவல் டெக்னாலஜிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தீபக் கபூர்ன்றவங்கள நியூ சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக CTOவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரோஹன் மிட்டல்ன்றவங்கள சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் CFOவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரேட்கெயின் ட்ராவல் டெக்னாலஜிஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 8.5% டவுன் ஆயிருக்கு. 584 crore தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 800 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1480 crore கொடுத்துருக்காங்க. கிராஸ் NPAவை குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்மி பண்ணியிருக்காங்க. 4.08%லேருந்து 3.37% கம்மி பண்ணியிருக்காங்க. அதே நெட் NPA பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.34%லேருந்து 1.44% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. DCM ஸ்ரீராம் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 179 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 20% அப் 2876 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 52.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 405 crore. எபிடா மார்ஜின் 11%லேருந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபார் DCM ஸ்ரீராம். இன்றைக்கி என்னென்ன கம்பெனிலாம் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், மகாநகர் கேஸ், பிரமல் என்டர்பிரைசஸ், பாலிகேப் இந்தியா, ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆர்த்தி ட்ரக்ஸ், 197 கம்யூனிகேஷன்ஸ், பேடிஎம், அலம்பிக் ஃபார்மா, முத்ரா, JBM ஆட்டோ, கஜாரியா செராமிக்ஸ், கன்சாய் நேரோலாக் பெயிண்ட்ஸ், KA இண்டஸ்ட்ரீஸ், ரேடிகோ கைட்டான், சுந்தரம் கிளைட்டன், ஆப்டஸ் வேல்யூ, ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்தியா, ஆவ்லான் டெக்னாலஜிஸ், CG பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன். ஸோ இவங்கெல்லாம் இன்றைக்கி ரிசல்ட் May 6 ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸ்னோ ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அவங்களோட ஹோல்லி ஒன் சப்சிடரியான ஸ்னோ ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் USA ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அக்வசிஷன் பண்ணுறாங்க. US FDA கிட்டேருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன் அண்டா அப்படி ANDAன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அக்வசிஷன் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டாபிரமேட் HCI 2550 100 200 mg டேப்லெட்ஸ் ஸோ அக்வசிஷன் பண்ணுறாங்க. யார்கிட்டேருந்துன்னா ஒகாட் ஃபார்மா கிட்டேருந்து அக்வசிஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த டாபிரமேட்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயினாக எபிலெப்சி அண்ட் மைக்ரைனுக்காக ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ணுற ஒரு டேப்லெட்ஸ் இது. ஸோ இதை ஸ்னோ ஃபார்மாசூட்டிக்கல் ஒகாட் கிட்டேருந்து அக்வசிஷன் பண்ணுறாங்க அலாவித் US FDA அப்ரூவலோட. சிஎன்ட் US பேஸ்டு சப்சிடரியான சிஎன்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு பெனால்ட்டி ஆர்டர். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $26,779.74. ஸோ US IRS அதாவது US டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ எது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயரோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ரூல்ஸ் ரிலேட்டடுக்கான ஒரு பெனால்ட்டி நோட்டீஸ் சிஎன்க்கு கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ONGC அண்ட்
ஷெல் இவங்க 3 பேரும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஆஃப்ஷோர் ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டியை டீகமிஷனிங் பண்ணியிருக்காங்க. சேஃப்லியாக ரிமூவும் பண்ணியிருக்காங்க. அந்த கேப்டிவ் ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து சேஃப்டியாக எக்யூப்மெண்ட்ஸை ரிமூவும் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஓஎன்ஜிசி அண்ட் ஷெல். ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல், அது ஃபோர்டிஸ் ஹெல்த் கேரோட ஒரு பார்ட்டு தான் அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஏர்லியராக பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிமாண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸ் 89.53 crore ஃபார் த இயர் 2022-23க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது கரெக்ஷன் பண்ணி ₹0 கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடச்சிருக்கு ஃபார் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.